நினைச்சோம், அதான் இன்விடேஷனே, வாங்க எங்க ஃபங்க்ஷனுக்கு சொல்லி என்ன பண்ணோம், அழைக்கிறோம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அழைக்கலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை. என்ன நீ கூப்பிட்டியா பத்தியாப்பா, இவ்வளோ தெரியும், என்னை கூப்பிடலப்பா ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு. சில பேர் வந்து என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க பாரு, இவங்க கல்யாணத்துக்கு அவங்க அழைக்கல, அவங்க கல்யாணத்துக்கு இவங்க அழைக்கல. நானும் சொல்றது, எப்பா இப்படியெல்லாம் அழைச்சு விட்டுருங்களப்பா, ஏன்பா என்கிட்ட வந்து மண்டையை விற்கிறீங்க? மண்டைய அழைக்கணும்னா அவ்வளவு பிரச்சனை. தேவன் அந்த மாதிரி தான். கல்வாரிக்கு முன்பாகவே சிலுவையில் என்ன பண்ணார், உங்களை முன் குறித்தார், முன் அறிந்தார், உங்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆனா குறித்த காலத்துல நீங்க எப்ப பிறந்திருக்கீங்க, எப்ப சுவிசேஷத்தை கேட்கறீங்களோ அப்போ உங்களை என்ன பண்றாரு, அழைத்து இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்போ சுவிசேஷத்தை கேட்டீங்களோ அப்போ உங்களை அழைத்து இருக்கிறாரு. சொல்லுங்க, அழைத்து இருக்கிறாரு. ஆமென். வேதம் சொல்லுது, அவருடைய அழைப்பினாலே எல்லாம் நிலை நிற்கும். யாரு? ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்து அவன் அழைத்ததுனால எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, நிலை நிறுத்தினாரு. எவர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் என்ன பண்ணும், நடக்கும். எப்போ சுவிசேஷத்தை கேள்விப்படுறியோ தேவன் உன்னை அழைக்கிறார், இயேசு என்னை அழைக்கிறார். சிலுவையின் அன்பு உன்னை அழைக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ள முடியும் தான் என்ன பண்றான், நான் ஏசப்பை ஏற்றுக்கொள்ள போறப்பா அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் என்ன பண்றான், நான் ஏசப்பை ஏற்றுக்கொண்டு நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் அப்படின்றான். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. உள்ளத்துல நடக்குது ஒரு சம்திங், உன் ஆவியில நடக்குது ஒரு சம்திங். மனுஷன் அழைக்கலங்க, கல்வாரியின் மூலமா, சிலுவையின் மூலமா இயேசு கிறிஸ்து உன்னை என்ன பண்றாரு, அழைக்கிறார் என்பதை சுவிசேஷத்தினால தான் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலிங்க்கு ஒரு பேர் இருக்குது. That's a calling of holy calling. இது என்ன அழைப்பு? பரிசுத்தமான அழைப்பு. சொல்லுங்க, பரிசுத்தமான அழைப்பு. தேவனிடத்தோடு பரிசுத்தத்திற்கென்று, பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்று, தேவனுக்கென்று சுவிசேஷம் சொல்லப்படும் போது தேவன் உங்களை அழைக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனால சுவிசேஷத்தை போய் சொல்லணும், சபைக்கு ஒரு கூட்டு வரணும். கூட்டு வந்தா இங்க பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? தேவன் அழைக்கிறதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் என்ன தேவன் அழைச்சிக்கிறான்னு சொல்லிட்டு கைகளை உயர்த்துங்களேன். கைகளை உயர்த்துங்க. தேவன் அழைச்சிக்கிறாருப்பா. கையை மிச்சப்பெல்லாம் அழைக்கிறீங்க அப்படின்னா, அப்ப அழைக்கணும்னா அவள் தான் நீங்க இங்கதான் இருக்கணும். அழைக்கிறது தான் அங்க போக முடியும். இருந்தா எத்தனை பேர் சொல்லுங்க, கைகளை உயர்த்துங்க. சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எதற்காக? அவருக்கென்று உங்களை அழைச்சிருக்கிறார். அவருக்கு சொந்த பந்தமா இருக்கிறதுக்கு, அவருக்கென்று வாழ்வதற்கென்று, அவருக்கென்று கனி கொடுப்பதற்கென்று, அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கென்று உன்னையும் என்னையும் என்ன பண்ணுகிறாரு, அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை அப்படியே நடத்துவார். சொல்லுங்க, அழைத்தவர் இயேசு, என்னை அப்படியே நடத்துவார். நான் ஏன் கலங்குவேன்? நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு நன்மைக்கு ஏதுவாகவே சகலத்தையும் செய்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமம். 3 காரியம் சொல்லியிருக்கேன். 4 சொல்லுங்க. 3 காரியம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால என்ன? அந்த சைடு சொல்லிட்டப்பா, அவங்க தான் உற்சாகமா கேட்டாங்க. இப்ப பாருங்க, எல்லாம் தலைக்குள்ள போடுவாங்க பாருங்க, நல்லபடியா என்ன பார்க்க மாட்டாங்க பாருங்க. பரிசுத்தத்துக்கு அழைத்தார். கடைசி அழைப்பு. அதுக்கு முன்னாடி 2 காரியம் உங்களை கொடுத்து என்ன பண்ணுது, தீர்மானம் வெளிப்படுது. தீர்மானத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, கையை போய் காட்டக்கூடாது. யாருக்கா நான் எப்படியா வருவேன், கையெல்லாம் காட்டணும் பிரயோஜனம் கிடையாது. சில பேர் தலை விதிங்க, அதாங்க நடக்க. தலை விதிலாம் கிடையாது. எடிக்கிட்டையும் கிடிக்கிட்டையும் கட்டக்கூடாது. நட்சத்திரம் பார்க்கக்கூடாது, ஜோசியம் பார்க்கக்கூடாது. எங்க போனோம், இயேசு கிட்ட போனோம், படைப்பாளி கிட்ட போனா தான் நமக்கு எதிர்காலம் தெரியும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. 2வது, தேவனுடைய கிருபை. அவங்க கிருபை, அவங்க பேர் அதான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன்கிட்ட வரும்போது தான் கிருபையை அறிந்து கொள்ள முடியும். சுவிசேஷத்தை கேள்வி கொள்ளணும் என்ன பண்ண முடியாது, கிருபையை அறிந்து கொள்ள முடியாது. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. 4வது வாசிங்க அந்த வசனத்தையே. இதே வசனம் தான்.
எந்த வசனமா? வாசிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் முடிக்க போறேன். அவர் தம்முடைய கிரியைப்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தான். நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகாரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே என்ன பண்ணாரு? வெளிப்படுத்த. நல்லா புரியுதுங்களா இந்த வசனம்? ஹல்லேலூயா. இரண்டாவது, நாலாவது என்ன உண்டாகும்? சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா ரட்சிப்பு உண்டாகும். இந்த இடத்துல 2 சொல்லிட்டு பாருங்க. நம்ம ரட்சியாமல் கிருபையின்படி ரட்சியாமல் கிருபையின்படி நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? ரட்சித்து நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. அவரை மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமல் சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தினார். அப்ப ரட்சிக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, ரட்சிக்கிறார். சொல்லுங்க இயேசு ரட்சிக்கிறார். சில பேர் எழுதிப்பாங்க ஷட்டல், இயேசு ரட்சிக்கிறார். சொல்லுங்க இயேசு ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார்னா சேவியர். சொல்லுங்க சேவியர். ரட்சிக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் போது என்ன உண்டாகும்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன உண்டாகும் அப்படின்னா அவர் ரட்சிக்கிறார். சொல்லுங்க அவர் என்ன பண்றாருங்க? ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கத்தை கேட்ட உடனே at the same time அதை பிலீவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சால்வேஷன் நடக்குது. ஒரு சால்வேஷன்ஸ், ஒரு ரிடீம்ஸ், ஒரு மீட்பு நடக்குது, ஒரு ரட்சிப்பு நடக்குது, ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது? நடக்குது. சொல்லுங்க ஒரு விடுதலை நடக்குது. அது எப்பேற்பட்ட விடுதலை அப்படின்னா அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் என்ன பண்ணாரு? அதை தந்து உன்னை என்ன பண்ணார்? ரட்சித்தார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில சுவிசேஷம் கேட்கும் பொழுது மரணத்தின் சக்திகள், பாதாளத்தின் சக்திகள், பிசாசின் சக்திகள், சாபத்தின் சக்திகள், வியாதியின் சக்திகள், தரித்திரத்தின் சக்திகள், அவமானத்தின் சக்திகள்லாம் இருக்குது பாருங்க. இது இனிமேல் உன் வாழ்க்கையில வேலை செய்யாதபடி, இனி உன் மேல சொந்தம் கொண்டாடாதபடி, இனி உன்னை தொடாதபடி, உன்னை அழிக்காதபடி அதை என்ன பண்றாரு? பரிகரித்து உன் வாழ்க்கையில இனி ஜீவன் மாத்திரமே ஆளுகை செய்யும்படியாக அவர் உன்னை ரட்சிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. சுவிசேஷத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை. The power of resurrection. இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி இருந்துச்சோ அந்த வல்லமை அப்படியே என்ன பண்ணு? சுவிசேஷத்துல வேலை செய்யுதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் எல்லா வல்லமையிலும் இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை பெருசு அப்படின்னா நான் சொல்றேன். கவனிங்க. கடவுள் சிருஷ்டிப்பின் வல்லமை, கிரியேஷன்ஸ் பவர். கடவுள் 6 நாள்ல என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். இந்த வானத்துல யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல எல்லாம் அண்ட சராசரங்களை எல்லாவற்றையும் 6 நாள்ல சிருஷ்டித்தார் பாருங்க. ஆனா பிசாசு அந்த சிருஷ்டிப்பை என்ன பண்ணிட்டான்? பாவத்தினால என்ன பண்ணிட்டான்? நாசம் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? பாவத்தினால என்ன பண்ணிட்டான்? அப்ப சிருஷ்டிப்பின் வல்லமை எவ்வளவு பெருசு? கடலை பார்க்கிறோம், மலையை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறோம், கோள்களை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பாவத்தினால என்ன பண்ணான்? ஒரே நிமிஷத்துக்கு எடுத்து போட்டான். மனுஷனை கிருஷ்ணன் எல்லாத்தையும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இரண்டாவது ஒரு வல்லமை. என்ன வல்லமை அப்படின்னா பாவத்தின் வல்லமை. என்னதுங்க? பாவத்தின் வல்லமை. இந்த பாவத்தின் வல்லமை எல்லாரையும் என்ன பண்ணுது? மரிக்க செய்யுது. பிசாசின் வல்லமை என்ன பண்ணுது? எல்லாரையும் என்ன பண்ணுது? மரிக்க செய்யுது. எல்லாரும் என்ன பண்ணுதுங்க? மரிக்க செஞ்சது. ஆனா இயேசு மரிக்க செஞ்சது. ஆனா இயேசு அந்த மரணத்துல என்ன பண்ணல? கட்டப்படவில்லை. அந்த மரணத்துல இருந்து என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? உயிரோடு கூட என்ன பண்ணாரு? எழுந்தார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பாவத்தின் வல்லமையை என்ன பண்ணாரு? தேவன் என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்த வல்லமையினால என்ன பண்ணாரு? ஜெயித்தார். மரணத்தின் வல்லமையை ஒன்றுமில்லாத மாத்திட்டார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பெருசு. உயிர்த்தெழுந்த வல்லமை என்னதுங்க? பெருசு. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சொல்லும்போது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம உள்ளத்துல அசைவாடும். இப்படி அசைவாடும்
தொட முடியாது, வியாதி உங்களை தொட முடியாது, சாபம் உங்களை தொட முடியாது, தரித்திரம் உங்களை தொட முடியாது, அவமானம் உங்களை தொட முடியாது, நிந்தை உங்களை தொட முடியாது, பாவத்தின் சக்திகள் உங்களை தொட முடியாது, அழிவின் சக்தி, மரணத்தின் சக்தி உங்களை தொட முடியவே முடியாது. இவை எல்லாவற்றிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும் போது இந்த எல்லாவற்றிலிருந்து நீ விடுதலை ஆகிட்ட. அல்லேலூயா. அதான் சொல்ற குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆகினார். ஆமென். இப்போ இந்த சுவிசேஷத்தை எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க சொல்லுங்க. நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன். இது கேட்டுக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஐ பிலீவ். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விசுவாசிச்சிருக்கிறீங்க. இப்ப விசுவாசிச்சிருக்கிறவங்க மூணாவது என்ன ஆயிருக்கிற உங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வந்திருக்கிறது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, I am saved. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த சுவிசேஷத்தை கேட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அக்கிரமத்தை மன்னிச்சிட்டாரு, வியாதியை போக்கிட்டாரு, தரித்திரத்தை போக்கிட்டாரு, பிசாசின் குடியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, மரணத்தின் சக்தியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, அவமானத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு, குறைவிலிருந்து தரித்திரத்திலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க. எப்போ சுவிசேஷம் நீ கேள்விப்பட்டியோ, எப்போ பிரசங்கத்தை அதை கேள்விப்பட்டியோ அப்பயே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கிருபை மட்டுமல்ல, ரட்சிப்பும் உங்கள் வாழ்க்கையில் வந்து விட்டது. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் இனி யார் இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, நான் வியாதிக்கு அடிமை இல்லை, நான் தரித்திரத்துக்கு அடிமை இல்லை. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நான் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிய மாட்டேன், நான் தலை நிமிர்ந்து நிற்பேன், என் தலையை நிமிர்த்துவாரு, என் தலையை உயர்த்துவாரு, என்னை மேலாக்குவாரு, என்னை தலையாக்குவாரு. அல்லேலூயா. நானும் கடன் வாங்க மாட்டேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் பலவீனமா இருக்க மாட்டேன், நான் வியாதி உள்ளமா இருக்க மாட்டேன், நான் சுகமா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றப்ப இந்த வார்த்தையை கேட்டு இந்த விசுவாசிங்க. இயேசு உங்களை ரட்சித்து எப்படி அவர் கிருபை எப்படி பிரசன்னமாச்சோ, அவருடைய அழைப்பு எப்படி பிரசன்னமாச்சோ, அவருடைய தீர்மானம் எப்படி பிரசன்னமாச்சோ, இந்த ஃபோர்த் ஒன் உங்களுக்குள்ள பிரசன்னமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த எல்லா பிசாசின் சக்தியிலிருந்து, உலகத்தின் சக்தியிலிருந்து உங்களை மீட்டு எடுத்து இருக்கிறார், உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரு, உங்களை சொந்தமாக்கி இருக்கிறாரு. இனி நீங்க அடிமை இல்லை, நீங்க ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. எத்தனை பேருக்கு விளங்குறீங்க? ஒவ்வொரு முறை சொல்லுங்க. கடன் வாங்குற சூழ்நிலை வந்தா நான் இனி கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். ஒரு பலவீனமா தோணுதா, நான் பலவீனம் நல்ல, நான் பலவான்னு சொல்லுங்க. ஒருவேளை குறையிற மாதிரி தோணுதா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கு, நான் தாட்சி அடைய மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவை ரட்சித்திருக்கிறேன். எந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னால அல்ல, அவர் கிருபையினாலே என்னை ரட்சித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா தட்டுங்க. தட்டுல பிரச்சனை எல்லாம் போதும், குறைகள்லாம் போதும், கருதுலாம் போதும், வியாதி எல்லாம் போதும். நன்மையின் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், வெற்றி உன் வாழ்க்கை சூழ்ந்து கொள்கிறது. ஹalleluya. ஹalleluya. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே திருசமூகத்துக்கு வருகிறோம். இந்த வேளையில் வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை உண்டானபடியாக சொல்லுங்கள், ஒரு மகிழ்ச்சி உண்டானபடியாக சொல்லுங்கள், ஒரு சமாதானம் உண்டானபடியாக சொல்லுங்கள், ஒரு ஆசீர்வாதம் உண்டானபடியாக சொல்லுங்கள். தேவரீர் எந்த நோக்கத்துக்கென்று தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்துக்கென்று இவளை முன்குறித்தோரோ அப்படியாய் நீர் செய்கிறபடியாக சொல்லுங்கள். இவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். இந்த குடும்பங்களை ஆசீர்வதி, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, இந்த எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நன்மையின் கிருபையும் தொடரட்டும், வாழ்வு சமாதானம் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் தயவு கொண்டு நில்லுங்க.